ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா வச்சு நட்டு ஷூ பண்ணல எபிசோட் 356 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, எப்பவும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாம்பு ஒன்று வந்துச்சு. எழுந்திரி. கிளம்பலாம். அப்ப என்னுடைய மிஷன் என்ன ஆகுறது கக்காஷி? இந்த இடத்தை தேடுறதுக்காக தான் நம்ம வந்தோம். ஆனா உன்னாலதான் இப்ப அது கெட்டு போச்சு. அதுக்காக நீங்க நிறுத்தணும்ன்ற அவசியம் இல்ல. எனக்கு கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இப்ப என்ன விளையாடுறீங்களா? இல்ல, நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. வாய மூடிட்டு போ. கோபுர போட்டு ஃபவுண்டேஷன்ல சேர்றவங்களுக்கு நாள் போக போக உணர்வுகள் செத்து போயிடும். உனக்கும் அப்படிதானே? எங்களோட உணர்வுகள் மட்டும் கிடையாது. பேரு, கடந்த காலம், எதிர்காலம் எதுவும் கிடையாது. வெறும் மிஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனா அதையும் நீ ஒழுங்கா செய்யல. இப்போதான் வந்து அசையாம நில்ல. இப்போ உடஞ்சு இப்போ உன்னுடைய ரிசர்ச் சொன்னார் உள்ள ஏதோ இருக்கு. பாம்பா அப்படித்தான் பார்க்குற மாதிரியே இருக்குது. என்ன நடக்குதுங்க? அங்க பாருங்க. ரோச்சி மாறு செஞ்ச ஆராய்ச்சியோட விளைவு இதுதான். இப்ப ஏதோ ஒரு மனுஷனாதான் அப்படி மாத்திருப்போம். சக்கரை கம்மியா இருக்கு மாட்டாங்க. உள்ள குட்டி குட்டி பாம்பா ஒண்ணு சேர்ந்து அப்படி இருக்கு. கினோய், கினோய். பாம்பு அது ஸ்டாரிங் இருக்குது புரிஞ்சு நிலையா? அது வாயில பிடிச்சிச்சு. இறந்துட்டாங்க. எல்லாரும் இறந்துட்டாங்க. நானும் அவங்கள போலயே இங்கேயே சாக போறேன். ஆனா எனக்கு உனக்கு ஒண்ணு ஆகல. உனக்கு அடிப்படல அந்த கினோய். இடத்துல கக்காஷி தெரியாது. கேக்குறல்ல? நினைக்கிறேன். போட்டு தட்டுகிறாரு. ஆனா எதுக்காக எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க? என்ன சாக விட்டுருக்கலாமே. இதுவரை அவ்வளவு பவர்ஃபுல்லா என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் சாகிறதுக்கு தகுதியானவங்க தானே. உனக்கு சாகணும்னு ஆசையா இருக்கா? இல்ல, ஆசை எல்லாம் கிடையாது. எனக்கு செத்தா நல்லா இருக்கும் தோணுது. சாகணும்னு விருப்பம் எல்லாம் கிடையாது. அப்ப உயிர் பழைச்சிட்டேன்னு கொஞ்சமாவது சந்தோஷப்படு. நான் சாகாம இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? இதோட 3 முறை உங்களை விட்டுருக்காரு. இது அந்த பாம்போட திரவம். இத சுவாசிக்காத. இத ஒரு விஷம் ஓடு. சரி, கக்காஷி. இந்த wood போட்டு ஏதாச்சும் பண்ண முடியுமா?
ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக தான் வந்துருக்காரு பாரு. எமட்ட தவிக்கிறாரு நான் அந்த உணர்ச்சி மார்பை ஆடுறா. பார்க்க வைக்கல. அதே மாதிரி உங்க கிளானையும் நான் பார்க்கல. என் ஃபவுண்டேஷன்ல இருக்க உன்னையும் நான் பார்க்கல. கட்சி பிடிச்சிருக்கு. ஆனா விதிகளை பின்பற்ற வேண்டியது என்னோட கடமை. ஆனா பரவாயில்ல, நான் முயற்சி செஞ்சா என்னாலேயே ஒருத்தரை காப்பாத்த முடியும். என்னோட இந்த வலது கண்ணுக்கு மாற்றா வேற ஒண்ணு எனக்கு தேவைப்படுது. ஏ, ஏய், கினோயி, கக்காஷி எங்க? வேலையை முடிச்சிட்ட தானே? முடிஞ்சது. பொய்யான இனிமே நான் உனக்கு தேவையில்லை. உடம்பெங்க? ஒரோச்சி மாருவோட ட்ராப் அவனை கொன்ன மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன். ஹோகாகேயோட ஆட்கள் கண்டுபிடிச்சுக்கட்டும். நல்லது. நம்ம மாற்றத்துக்குள்ள வா, தப்பிச்சிடலாம். இந்த பண்ணிருப்பாருன்னு தோணல. இது அந்த feel தான். ஆனா பொய்யன்னா அவனும் கண்டுபிடிச்சிருவாங்க டான்ஸ் ஆகும். பொய் தான் இருக்கே கண்ணு. கினோயி, அதை எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு. அன்புள்ள கக்காஷி, என் நண்பனை நானே கொல்லணும்ன்ற மிஷன் எனக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்களை உருவாக்கி இருக்கு. அதனால இந்த மிஷனை நான் கைவிடுறேன். இன்னொரு விஷயம், நான் தோத்து போயிட்டேன்னு லார்ட் டான்சோ கிட்ட சொல்ல போறேன். எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க. செஞ்சதான் போயிடுறாரு, கொன்னாலும் பரவாயில்ல. ஆனா அந்த வயசுல அமௌண்ட்டை இருக்காருன்னு தெரிஞ்சு. துரோகி நம்ம ஏமாத்தாது. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ம். என்ன விஷயம்? லார்ட் தேர்ட் ஃபவுண்டேஷனோட வுட் ஸ்டைல் யூசர் அவ என்னையே கொலை பண்ண வந்துட்டான். அதுக்காக உத்தரவு கொடுத்தது லார்ட் டான்சோ. ஓ, ஆனா எதுக்காகவோ அந்த மிஷன் அவ பாதியிலேயே கை விட்டுட்டு என் உயிரை அவன் நட்புகள். காப்பாத்தி ஊருக்குள்ள திரும்பி வந்திருக்கான். ஆனா அவனுக்கு என்னாச்சுன்னு இப்ப வரைக்கும் தெரியல. நட்பு வேற மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி உயிருக்கு காப்பாத்திக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் சொல்லு கினோயி. என்ன மன்னிச்சிருங்க, நான் மிஷன்ல தோத்து போயிட்டேன். ஒருவேளை அந்த கக்காஷி உன்னை தாக்கி இருந்தா அவனோட பலத்தை குறைச்சி எடை போட்டது நிச்சயமா என்னோட தப்பு தான். ஆனா அப்படி எதுவும் நடந்ததுக்கான எந்த தடயமும் என் கண்ணுக்கு தெரியாது. உடம்புல ஒண்ணு காயம் ஆனா இல்லை. அதுக்கு பதிலா இந்த மிஷனை நீ கைவிட்டு அவன் செத்த மாதிரி போலியா தயார் பண்ணிட்ட. என்கிட்டயே வந்து மிஷனை கைவிட்டுட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. இதுக்கு தான் உங்க 2 பேரையும் இந்த மிஷனுக்கு நான் அனுப்பி வச்சனா? அவனுக்கு ஷாரிங் இருக்கே கண்டுபிடிக்க மாட்டான். நீ என்ன முடிவுல இருக்க? பதில் சொல்லு. என்ன காரணத்துக்காக நீ இப்படி செஞ்ச? லார்ட் டான்சோ கிட்ட போய் பேசி கினோயை காப்பாத்துங்க. ஓகே, ஆர்டர் போடுறாரு. லார்ட் தேர்ட் கண்டுக்கவே இல்லை. இவனா ஃபவுண்டேஷன் போனேன். விஷயங்கள்ல நான் தலையிட மாட்டேங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல என்னால அப்படி இருக்க முடியாது. சூப்பர். நான் கூட கக்காஷா போக சொல்லுவாரோன்னு நினைச்சேன். இவருக்காக அவர் ரிஸ்க் எடுக்கிறாருன்னா உட்காந்து புரிஞ்சு நினைப்பார்ல. அப்போ அவன் நல்ல மனுஷன். யோகா, சொல்லுங்க. இந்த கடிதத்தை ஃபவுண்டேஷனோட தலைமை செயலகத்துல கொடுத்துரு. இது ஒகாகேயோட உத்தரவுன்னு சொல்லியே கொடு.
பிறகு நான் வர சொன்னேன்னு சொல்லி அந்த டான்சோவை இங்க உடனே வர சொல்லு. உத்தரவு. இந்த நாயை வர சொல்லு. இந்த நாட்டெல்லாம் படித்து மதிக்கிறாளாம். வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். இதுக்குள்ள என்ன பண்ற போறாங்க? நான் உன்னை முழுசா நம்புறேன் யோகா. உங்க நம்பிக்கை வீண் போகாது. ககாஷி, சொல்லுங்க. மருத்துவமனைக்கு போய் உடனடியா உன்னோட காயங்களை ஆத்துற வழிய பாரு. புரிஞ்சுது. நினைச்சேன் நீங்களா? நானும் உன் கூட வரேன். என் நண்பனை காப்பாற்றி ஆகணும். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போராடுறாங்க. காகாஷி லீஃப் வில்லேஜோட ஒரு ஷினோபி. அதை விட முக்கியமா அவன் என்னோட ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட நானே கொல்றது எப்படி சரியா இருக்கும்? ஃபவுண்டேஷன்ல இருக்கிறவங்கள தவிர நீ வேற யாரையுமே உன்னோட தோழனா பார்க்க கூடாது. ஆனா நாம உழைக்கிறதே நம்ம ஊருக்காக தானே. கேட்டாடுறா கரெக்டா. பெரிய ஆலமரம் அடியோட சாயாம புடிச்சு நிறுத்தக்கூடிய ஒரு வேறு தான் இந்த ஃபவுண்டேஷன். ஒரு மரம் எப்படி மண்ணுக்கு மேலையும் கீழையும் வித்தியாசப்படுதோ அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷனுக்கு சில தனித்துவங்கள் இருக்கு. கினோட்டோ, நீ வெளியாட்கள் இருந்தா பரவாயில்ல, உள்ளால கொள்ள சொல்ற. ஃபவுண்டேஷன் ஷினோபிக்கு பெயர் எதுவும் கிடையாது, உணர்வுகள் கிடையாது, கடந்த காலம் எதிர்காலம்னு எதுவுமே கிடையாது. வெறும் மிஷன் மட்டும்தான் நமக்கு முக்கியம். அதுக்குள்ள யோசிக்க கூடாதா? சொல்றேன், மிஷன் எனக்கு ரொம்ப அவசியம். அதான் சொல்றத கேட்கணும். அறிவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உணர்வுகள் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது, பேரும் கிடையாதா? என்ன இது? அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ வந்துட்டியா டென்சோ? நான் பேசுறது கேக்குதா கினோயி? இல்ல, கேட்கலடா. என்னுடைய பேர் கினோயி கிடையாது. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ இந்த ஃபவுண்டேஷனை சேர்ந்த கினோயி தான். இத தவிர வேற உனக்கு என்ன பேர் இருக்க முடியும் சொல்லு? டென்சோ. நான் ஃபவுண்டேஷனோட ஷினோபி கிடையாது, இந்த ஊரோட ஷினோபி. அது ஷினோபிங்கிற முறையில எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. எல்லாருமே என்னோட தோழர்கள் தான். இது சரியா வராது. யாரு கொடுத்த தைரியத்துல நீ இப்படி எல்லாம் பேசுற? நட்பு கொடுத்தது. டென்சோவை எதிர்த்து பேசுறாங்கல்ல. இவனை உடனடியா மருத்துவமனைக்கு கொண்டு போங்க. இவன் உடம்புல கர்ஸ் மார்க்க பதிக்கணும். உத்தரவு. நம்ம இவனுக்கு பண்ணானே. லார்ட் டான்சோவ லார்ட் தேர்ட் உடனடியா வர சொன்னாரு. தாமதப்படுத்தாம அவரு உடனடியா உக்காக இவ சந்திக்கணும்னு அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. லார்ட் டான்சோ இப்ப இங்க இல்ல. ஏன்னா அவர் திரும்பி வந்த உடனே உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்துறோம். அவர் இப்ப எங்க இருக்காரு? அத பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவர் எங்க போறாரு வராருங்கிறத கேட்கறதுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அடிமை மாதிரி வச்சு இத உடனே ஹோக்காகே அவங்க கிட்ட தெரியப்படுத்துரு. அப்ப நீங்க? நான் அவருக்காக காத்திருக்கேன். போ. சரி. ககாஷி நம்பல. என்ன தடுத்துவீங்களா? நில்லு. ஃபவுண்டேஷனோட எல்லைக்குள்ள உனக்கு அனுமதி இல்ல. போடு. அவ்வளவுதான். கினோயி இப்ப எங்க இருக்கான்? இந்த கினோயி மனசுல அந்த ககாஷி அப்படி என்ன விதைச்சான்னு தெரியல. நல்லது விதைச்சு. லார்ட் டான்சோ எல்லாம் தயாரா இருக்கு. ரிலீஸ். வா கிளம்பலாம். ககாஷி, கினோயி குட் ஸ்டைல். ஏய். ஹேய் நில்லு. போடு. எவனா வேணா இரு அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டாரு. நல்லது. அங்க இருக்காங்க. அதான் சொன்னேன், இவரை வந்து மாத்தது ஒன்றும் மெனக்கிட வேண்டியது இல்லை. அவரே புரிஞ்சு. வேக்யூம் புல்லட். குட் ஸ்டைல். போட்டு. Don't do all. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நீ இங்க தனியா வந்திருப்ப ககாஷி?
அதனால அனுமதி கக்காஷி இல்லாம ஃபவுண்டேஷனுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம எங்க ஆள் ஒருத்தரை கடத்தி கொண்டு போக பார்த்திருக்க. இதை பார்த்தவொன்னு கடத்துற மாதிரிதா விட்டுருவோம்னு நினைச்சியா நீ? லார்ட் டான்சோ கக்காஷி போது வந்து நிறுத்து. இங்கிருந்த அவனும் சரி நீயும் சரி உயிரோட திரும்பி போக மாட்டீங்க. ஓ வந்துட்டாரு. ஹிருசன், உனக்கு கக்காஷி மேல கோபம் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்காக அவ்வளவு திறமையுள்ள ஒரு ஷினோபியை நீ கொல்ல முயற்சி பண்றது எந்த வகையிலும் நியாயம் இல்ல. நீங்க என்ன பேசுறீங்க ஹிருசன்? அச்சாம் படுறா பல்ட்டி. கக்காஷிய நான் என்ன பண்ண முயற்சி பண்ண? அவன்தான் தேவையில்லாம ஃபவுண்டேஷனோட எல்லையை தாண்டி உள்ள வர முயற்சி பண்ணான். குற்றமே இல்ல. அவனா வந்தானா? கிடையாது. அவனை நான் நான் தான் அனுப்பி வச்சேன். உன்னை தேடி போய் உன்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்ல சொல்லி நான் தான் அவனை அனுப்பி வச்சேன். என்னோட உத்தரவின் பேர்ல தான் அவன் உன்னை தேடி இங்க வந்து சேர்ந்தான். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? அடங்கி இந்த விட்டது. விஷயம் எனக்கு தெரியாது. யாரோ தெரிஞ்சா தகவல் மட்டும் மதிச்சிருப்பாரு இவரு. தப்பா கொடுத்திருக்காங்க. இது என்னன்னு தெரியாம கக்காஷி ஏன்டா? எதுக்காக வந்தாங்கிறது இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதா? அதே போல நான் எதுக்காக உன்னை சந்திக்க கேட்டேங்கிறதையும் நான் இப்ப தெளிவா சொல்லிடுறேன். நம்ம ஊரோட இந்த அற்புதமான ஷினோபிய பத்தி நான் உன்கிட்ட பேசணும். ஒரு வுட் ஸ்டைல் யூசர் நம்ம ஊர்ல இருக்கணுங்கிறது நம்மளோட நீண்ட நாள் கனவுங்கிறது உனக்கு தெரியும் தானே? இன்னும் சொல்ல போனா எக்கச்சக்கமான சோதனைகளை மேற்கொண்டோம். ஆனா எந்த பலனும் நமக்கு கிடைக்கவே இல்லை. இப்ப இப்படி ஒரு வுட் ஸ்டைல் யூசர் இருக்கும் பட்சத்துல நீ எதுக்காக அவனை ஃபவுண்டேஷன்லயே முடக்கி வைக்க பாக்குற? அவனை கண்டுபிடிச்சு இவ்வளவு நாளா பாதுகாத்து வளர்த்தது நான் தான். அதனால அவனை மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இத ஊருக்காக உங்ககிட்ட சொல்ல வளர்த்தீங்களா, வேண்டிய உங்களுக்காக வளர்த்தீங்களா? கட்டாயம் இல்லன்னு எனக்கு தோணுச்சு. எங்க பாரு டான்சோ, அந்த ஜின்சுரிக்கு குழந்தைக்கு இப்ப சரியா 4 வயசு ஆகுது. இந்த சமயத்துல வுட் ஸ்டைல் சீலிங் ஜுட்ஸு எவ்வளவு முக்கியமானதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்ற? யோசிச்சு வச்சுட்டு இருக்காரு. இந்த பையனை என்கிட்ட ஒப்படைச்சிடு. இவனா என் நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிற ஆண் போல சேர்த்துக்கிறேன். சூப்பர். இப்படிதான் இந்த பக்கம் வந்திருக்காரு. இருந்தாலும் புரிஞ்சுக்க டான்சோ, இவன் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம ஊரோட நல்லதுக்காக இவனை தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிடு. அப்படி தயவு செஞ்சு ஆர்டர் போடல. இதுக்கப்புறம் இத பத்தி நான் உன்கிட்ட விரிவா பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பேசிதான் பா- ஃபவுண்டேஷனை சேர்ந்தவங்க ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு கர்ஸ் மார்க்க கொடுப்போம். அது எப்பவுமே அவங்களோட உடம்புல இருக்கணும். அது பிரச்சனை இல்ல. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இனி இவன் ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கட்டும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீ என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிற ஆண் போல சேரணும். புரியுதா? வா நண்பா. அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தாண்டா மரியாதை. அவனுக்கும் 4 வயசு. ஐயோ கடவுளே. வணக்கம். நான் இப்பதான் ஃபவுண்டேஷன்ல இருந்து இங்க வந்து சேர்ந்திருக்கேன். என் பேரு கினோயி. வெல்கம் வெல்கம். ஹே டென்சோ, டென்சோவா? அது உனக்கு ஃபவுண்டேஷன்ல கொடுத்த பேரு தானே? இங்க நாங்க உன்னை டென்சோன்னு தான் கூப்பிடுவோம். ஆனா அது என் பேரு கிடையாது. வச்சுக்கோடா. நீ அப்ப உன்னோட பேரை டென்சோன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்த. எமௌண்ட் தான் நல்லா சரி, இங்க இருக்கு. பாருங்க, புதுசா வந்து சேர்ந்திருக்க இவன் தான் டென்சோ. இவனோட திறமைக்கு நான் கேரண்டி. நம்மலாம் ஒண்ணா சேர்ந்து chill பண்ணலாம். எல்லாத்தையும் மாதிரி ஜாலியா இருக்கலாம். இனிமே நீ எங்கள்ல ஒருத்தன். என் பேரு டென்சோவா? இனிமே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடைப்பாங்க. ஹே டென்சோ, இனி நானும் நீயும் ஒரே அணிதான். நான் உன்னை முழுசா நம்புறேன். கண்டிப்பா சென்சே. இல்லை எங்களுக்கு சிரிப்பு சிரிப்பா வந்து எனக்கு டான்ஸ் நினைச்சு தோத்துக்கிட்டே இருக்கேடா. அவனே எவ்வளோ அது முயற்சி சின்ன பண்ணுறான். பையன்ட்ட அதுதான் எனக்கு சிரிப்பா இருந்தது. கக்காச்சிக்கிட்ட ட்ரை பண்ணா முடியல, எவட்ட வச்சு ட்ரை பண்ணா முடியல, இட்டாச்சி வச்சு ட்ரை பண்ணுறான் முடியல. எத்தனையோ பேரை வந்து ட்ரை பண்ணேங்கிறான் அவன் பக்கம் வச்சு. நானும் ஆழ்ந்து பார்க்குறேன்டா. எனக்கு கீழே ஒருத்தன் நிற்க வச்சு
எனக்கு லாயலாக நிற்க வச்சு காட்டுறவங்க வரான்னு அவனும் ட்ரை பண்ணுறான், முடியல. ஏன்னா நீ பொய்யா இருக்கு, அதுதான் விஷயம். அவங்க ஓனாக யோசிச்சு பார்த்தா இது தப்பாக இருக்கே, அதாவது சரி தப்பு புரிஞ்சு அதை அவங்க ஃபீல் பண்ணுறவங்கனால இது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. அதான் எமோட்டோ மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன். நான் வந்து சொல்லிட்டே தான் அந்த 2-3 எபிசோடுக்கு முன்னாடி எமோட்டோக்கெலாம் வந்து சொல்லி புரிய வச்சு அவருக்கு வந்து என்ன சொல்ற நருட்டோ மாதிரி உட்காந்து பேராகிராஃபாக எழுத வேண்டிய அவசியமே இல்லை. அவரை யோசிக்க வச்சாலே போதும் புரிஞ்சுடும். ஏன்னா அந்த மாதிரி மனுஷன் தான், அவருக்குள்ளேயே அந்த குவாலிட்டி இருக்குது. ஸோ அது கக்காஷி கரெக்டாக இது பண்ணார், செஞ்சார், அது கரெக்டாக வந்துச்சு. அந்த நட்புக்கு நட்பு மதிப்பு கொடுத்ததெல்லாம் வேறு லெவலுங்க. எமோட்டோ கக்காஷிக்காக அவர் உயிரே இது பண்ண அவர் ரெடி ஆகிட்டாரு. இவரு பறந்து கட்டின்னு ஒடியாரு, போய் ஓகேங்க ஆர்டர் போடுறாரு, போய் அவனை காவாது. அதெல்லாம் வேற லெவல் ஃபீலுங்க. 2 பேரும் அந்த நட்பு எப்படி சொல்றது கூட எனக்கு தெரியல. 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டி போட்டு காப்பாற்றிக்கிறாங்க. 2 பேருமே ரிஸ்க் எடுக்கிறாங்க இன்னொருத்தருக்காக, அவங்களுக்காக ரிஸ்க் எடுக்கல. அது வேற லெவல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது, செம்மையாக இருந்தது. எனக்கு ஏற்கனவே எமோட்டோ எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்து இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சது. அவர் வந்து ஆட்டும் அந்த மாதிரி இல்லாமல் அடிமையாக இல்லாமல் புத்தியை யோசிக்கிறது, நல்லது கெட்டது எதுன்னு தெரியுது. ஒருத்தவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் சுயமாக யோசிச்சா நமக்கு நிறைய வழி கிடைக்கும் அப்படிங்கிறது எமோட்டோ ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பாண்ட் எல்லாமே. ஆமாம், எனக்கு என்னன்னா இப்போ கக்காஷி கூட அந்த மாதிரி யோசிக்கிறாருன்னா அவரு 4th வகை ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அந்த ஒரு இது இருக்குது, அவர் ஓனாக யோசிக்க திறன் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பட் எமோட்டோ பார்த்தீங்கன்னா லேபில் வளர்ந்தவர், ஒன்றுமே வெளி உலகத்தை எதுவுமே தெரியும். அவருக்குள்ள ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து யாருமே பிரேக் பண்ண முடியல. அவருக்குள்ளே இருக்க வெளிப்பட்டுட்டே தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து பார்த்துன்னு தான் இருக்கிறோம். போகிற போக்கில் அந்த குறியை காப்பாற்றுலேருந்தே தெரிஞ்சு போச்சு அவர் மனசு எப்படின்ட்டு. அவர் இன்னொருத்தர் கோலம் பண்ணோம் அப்படிலாம் எந்த ஃபீலுமே இல்லை. இவ்வளோ நடந்துமே அவர் வெறுப்புக்கு அந்த இதுக்கு போகவே இல்லை. அது ஃபீல் பண்ணிட்டு முறிஞ்சிட்டே இருந்தது. போனதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை காப்பாற்றணும், அது மட்டும் தான். அன்றைக்கி முன்னாடி ஒரு உயிர் போச்சுன்னா முடியல, அதை காப்பாற்றணுன்றது இது அவருக்குள்ளே எண்ணம் வந்துடுச்சு. அதை கக்காஷி கரெக்டாக கேட்ச் பண்ணார். இவன் அங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, இவன் நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நோட் பண்ணி நிற்க வச்சார். அது நினச்சி அதே மாதிரி தான் போய் தேடவைகிட்ட சொன்னேன்னு தேடவே புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, இவன் அங்கே இருக்க வேண்டிய பையன் இல்லடா, இவன் உனக்காக அவன் உயிரே ரிஸ்க் எடுக்கிறானா, அவன் தாண்டா வேணும் அந்த ஊருக்கு, தங்கண்டா அது அப்படின்னு சொல்லிட்டு செலத்தை தூக்கின்னு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆர்டர் போட்டேன். எனக்கு என்னன்னா இந்த லெட்டர் எடுத்துன்னு போய் நீங்கள் கொடுத்துருந்தாலுமே அந்த ஆர்டர் என் கைக்கு வரதுக்கு முன்னாடி நான் செஞ்சுட்டேங்க, எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லி. இப்போ எப்படி அப்படியே பல்ட்டி வச்சான் பாருங்க. நான் எனக்கு என்ன தெரியும், லெட்டர் என் கையில் அதே மாதிரி தான் சொல்லி இருக்க போகிறோம். ஸோ நேரடியாக அவர் வந்தது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் இப்பயும் பார்த்தீங்கன்னா டான்ஸர் கிட்ட பணிவாக அப்படி தான் பேசினார். ஒன்று ஆர்டர் போடல ஒக்காகேன்ற அந்த இதுவெல்லாம் அவர் காமிச்சிக்கல. இப்பயும் நட்பை மதித்து அவன் இருக்கிற பொசிஷனை மதித்து அதுக்கோட ரூலில் தான் போனார். இப்படி ஒருத்தன் இருக்கானா அது ஊருக்காக தானே, அப்போ நீ அவனை வெளியே தானே பாணி. இப்போ ஜிஞ்சுரிக்கு இருக்கான்னு தெரியுது, ஊருக்குள்ளே வச்சிருக்கோன்னு தெரியுது, அவனை கண்ட்ரோல் பண்ணி இவன் தேவைப்படும் தெரியும். இவ்வளோ தெரிஞ்சு நீ எப்போ இவனை உள்ளே அடக்கி வைக்க பார்க்குறான், அவன் வேணும்டாங்க அது நீ யோசிச்சான்னு கரெக்டாக அந்த பாயிண்ட் வச்சாரு. அவ்வளோதான், டான்ஸர்னால ஒன்றும் பேச முடியல, அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். ஸோ வேறெல்லாம் நச்சு கரெக்டாக பாயிண்ட் வச்சு பேசி அவன் வெளியே தான் போகிறாரு. ஆனாலும் தேட கதை வந்து நடுவில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்லாம் பண்ணிட்டோம்ல, அது இன்னுமே கொஞ்சம் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். கக்காஷி வந்து சொல்லும்போது அவர் பாட்டுக்கு பேன் எடுத்து எழுத ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் டவுட் பண்ணிட்டேன். ஐயோயோ என்ன இவர் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு, ஒருவேளை கக்காஷியை தான் அனுப்ப பார்க்குறாரோ அப்படின்னு. அதுக்குள்ளேயே நான் அவசரப்பட்டு நான் வேறு திங்கிங் போயிடுறேன். பட் அவர் வந்து லெட்டர் எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அதை பண்ணியிருக்காரு. நம்மளுமே கொஞ்சம் அவசரப்பட்டுரும், நான் அவசரப்பட்டுறேன் சம்டைம்ஸ். அதுதான் அந்த ஏஜுக்கான ஒரு மெச்சூரிட்டி. அதாவது அந்த வயசு வரும்போது அந்த பொறுமை அவங்க செயத்துக்கான செயல்பாடு அவங்க புரியும். இந்த வயசு எல்லாமே சொல்லியோ இணைய நான் போய் பேசிக்கிட்டு பாட்டு எதோ செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஏதோ எல்லாத்தையும் பொசு வரும். அதான் நம்ம ஏஜ், அந்த ஏஜ் போகிறப்ப தான் அந்த பொறுமைலாம் நம்மளுக்கு வரும். ஆனால் இந்த வில்லேஜில் நிறைய பவர்ஃபுல்லான ஆட்கள் எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். இவங்களாம் லீஃப் வில்லேஜ் ரொம்ப முக்கியம்னு பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ தான் எமோட்டோ எவ்வளோ முக்கியம் அந்த வில்லேஜுக்குங்கிறத காட்டினது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்குன்னு ஒரு எபிசோட் வச்சு அவர் இந்த வில்லேஜுக்கு எவ்வளோ முக்கியமான ஆளுன்னு காமிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த மனுஷன் அங்கே போட்டு படுக்க வச்சு ஒன்று பண்ணுக்கிறாங்க. அவர் எப்படா போய் காப்பாற்றுவோன்னு இருக்குது இதை பார்த்ததுக்கப்புறம். ஏன்னா தேர்ட் வகை அந்த ஃபீல்டில் தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் வகை ரத்தம் வேணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் இருந்தால் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. இதில் அடக்கிறதுக்குலாம் அதுதான் வேணும்னு சொல்லி அவங்களாம் அந்த முயற்சிலாம் இருந்திருக்காங்க. பட் ஒரு கட்டத்துக்கு முடியலன்ட்டு மூடி வச்சுது. பட் உரைச்சி மட்டும் தொடர்ந்து நான் என் முயற்சி விடவே மாட்டேன்னு செஞ்சது தான் அதோட விளைவு. ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தேர்ட் வகை ஸ்டூடெண்ட்ன்றதை உரைச்சி ப்ரூவ் பண்ணிட்டான். நீங்கள் விட்டதை நான் கண்டினியூ பண்ணுறேன். அதான் சொன்னேன், ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் அது மூலிமா அவன் நினைக்கிற விஷயம் வேறு. அவன் இதுக்காக பண்ணல. பட் இவங்க எல்லாமே லீஃப் வில்லேஜுக்காகன்னு யோசிக்கிறாங்க, அவன் வேறு விஷயத்துக்கு யோசிக்கிறான். அவன் மொத்தம் என்ன சொல்கிறது, நல்லதில் கெட்டதும் இருக்குது, கெட்டதில் நல்லதும் இருக்குன்ற மாதிரி. அந்த மாதிரி தான். ஆனால் ஃபில்லரில் கொண்டு வந்து இதெல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி. இது நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க, ஃபில்லர் தானேன்னு கலந்து போயிடுவாங்க. இதில் கூட நிறைய பேர் வந்து இன்னமும் ஃபில்லெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, பார்த்துருப்பாங்களே இல்லை. இவ்வளோ இருக்குங்க, அழகாக இருக்குங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நமக்கு எமோட்டோ கக்காஷி இப்போ இங்கே பார்க்குறதுக்கு எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, இப்போ இது பார்க்குறப்போ எப்படா என்னடா இப்படி இருந்தாங்க, எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்கன்னு இருந்துச்சு. பட் அது காட்டுறப்போ அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி க்ரியேட் ஆகுது இல்லை, இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கன்றது.
இப்போ எமட்டவே கக்காஷி இந்த இடத்துல வச்சு இப்போ யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு வேற மாதிரி ஃபீல் இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணிவிடுமா அப்படின்னு இருக்குது. கண்டிப்பாக ஃபில்லர் பாருங்க பாருங்க, நிறைய நல்லா இருக்கு எல்லாமே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நரோட்டோலாம் வந்து எப்படி இந்த வயசில் பார்க்கும்போது அப்படி இருக்கு. இப்போ பெரியவங்களா இருக்காங்களா, சின்ன வயசில் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பார்த்துட்டு வந்திருப்பாங்க, என்னென்ன சம்பவம்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு எப்பவுமே ஒரு ஆசை இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபில்லர்ஸ்லாம் பார்க்கும்போது தான் நல்லா இருக்கு அதெல்லாம் பார்க்க. ஸோ கக்காஷியோ ஒரு நட்பை மதிச்சுருந்தாங்கிறாரு இன்னிய வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும். ஒபிட்டோவோட வார்த்தை இன்னொருத்தனுக்காக ஓடுறது தாண்டா அப்படின்னு சொன்னது தான் இப்படி வந்து நின்றுட்டுருக்கு. இன்றைக்கி மட்டும் இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவரும் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் ஒபிட்டோட வார்த்தை மூலமாக வந்தது தான். அந்த நட்பை மதிச்சதுனால தான் அந்த மனுஷன் இந்த லைனில் இப்படி போயின்னுங்கிறாரு. சொன்னவன் அது என்ன சொல்கிறதோ எனக்கு திரும்ப திரும்ப அதுதான் வேதனையாகவே இருக்குது. அப்படி இருந்த மனுஷனை இப்படி மாற்றிட்டு இப்போ அவனே அப்படி இருக்கான்றது தான் ஏற்றுக்கவே முடியல. அந்த கேரக்டர் ஏன் அப்படி போகணும், அப்படி விட்டுருக்க கூடாது அப்படின்ற ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஒரு அவசர இது, ஒரு வெறுப்பு கோவம், அது வந்து எதையுமே யோசிக்கிடாமல் போது தன்னிலையே மறக்க வச்சிடுது. அந்த வகையில் எனக்கு பார்க்குறப்ப திரும்ப திரும்ப பெயின் ஒபிட்டா எல்லாருமே அந்த இதில் தான் இருப்பாங்க. தெரில, அந்த மாதிரி ஆளுங்க இப்படி போயிருக்கூடாது, அவங்க லைஃப் இப்படி மாறிடக்கூடாதுன்ற ஃபீலிங் எனக்கு இன்னமும் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.